அம்மணி, ஒரு புதிய நாடகத்தை நடிக்கும்படி சபையோர்கள் நம்மை நியமித்திருக்கிறார்கள். அந்த நாடகத்தின் பெயர் மத்தவிலாச பிரகசனம், மதுவின் போதையில் கழிப்பு எனும் நாடகம். மத்தவிலாச பிரகசனமா? அதை இயற்றிய ஆசிரியர் யார்? 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் வடமொழியில் எழுதிய நாடகம் அது. பல்லவன் மன்னன் மகேந்திரவர்மன் எழுதிய நாடகமா? அந்த காலத்தில் இருந்த ராஜாவுக்கெல்லாம் உட்கார்ந்து எழுத நேரம் இருந்தது. இந்த காலத்தில் இருக்கும் ராஜாக்களுக்கு உட்காரவே நேரமில்லை. தேச தேசமாக சுற்றி கொண்டு வருகிறார்கள். பழைய சோற்றை உண்பதில் பெரும் நாட்டம் கொண்டவர்கள் அல்லவா நமது பார்வையான அன்பர்கள். பழைய நாடகத்தை போட்டால் பார்ப்பாவிட்டாமல் இருப்பார்களா என்ன? உங்கள் பழைய சோறையும் வெங்காயத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க. எப்போது திங்கிறத பத்தியே இது நீங்க கேட்டது முந்தி மாதிரி இருக்கான்னா நிச்சயமா முந்தி மாதிரி இல்லை என்பதுதான் சொல்லலாம். ஆனாலும் எங்களை போன்ற நாடக குழுக்கள், வேறு சில நாடக குழுக்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. நேயர்கள் அனைவரையும் இந்து தமிழ் தேசியின் கருத்து பேழை நேர்காணலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய உரையாடலில் நம்மோடு பங்கெடுப்பதற்காக நாம் அழைத்திருப்பது தோழர் பிரளயன். அடிப்படையில் ஒரு கவிஞர், எழுத்தாளர் என்பதை தாண்டி பொது உடைமை செயற்பாட்டாளர். தமிழ் நாடகக் கலையில் வீதி நாடகத்தை ஒரு மாபெரும் போராட்ட ஆயுதமாக முன்னெடுத்து அதை சாதித்து காட்டியவர். தமிழ் செவ்வியல் அறிவும் இன்றைய சமூக அரசியல் பண்பாட்டு தலங்கள் மீதான ஆழ்ந்த அவதானிப்பும் அது சார்ந்த நிகழ்கால அறிவும் ஒரு சேர கொண்டிருக்கும் திரு பிரளயன் அவர்களோடு நாம் உரையாடுவோம். அவரைத்தான் நாம் இன்றைக்கு சந்திக்கிறோம். வணக்கம் தோழர் பிரளயன். 1984 தொடங்கி சென்னை கலைக்குழு 40 ஆண்டுகளை நிறைவு செஞ்சுருக்கு. அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மாற்று நாடகக்குழு இந்த மாதிரி ஒரு தமிழ் சூழலில் 4-10 ஆண்டுகளை கடந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது. இது எப்படி சாத்தியமானது, இல்லை எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னு எங்களோட பகிர்ந்துருங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. சென்னை கலைக்குழு 40 ஆண்டுகளை தாண்டி செயல்படுறதுக்கு காரணம் என்னென்னா, சென்னை கலைக்குழு நாடகங்களும் அந்த சென்னை கலைக்குழுவில் செயல்படுற ஒரு சில தனி ஆளுமைகளும் தான். இந்த நாடகங்கள் மக்களுடைய ஆதரவு இருப்பதால் தான் தொடர்ந்து இது இயங்கணுங்கிற ஒரு வாய்ப்புகள் உருவாகுது, உற்சாகம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியான செயல்பாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு சில நாடக ஆளுமைகளை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முயற்சியும் சென்னை கலைக்குழுவிலேயே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்குது. நடிகர்கள் தொடர்ச்சியாக செயல்படுவது, அவர்களை முக்கியமானவர்களாக கருதுவது, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற பல சென்னை கலைக்குழுவுடைய உள்கட்டமைப்புகள் இருக்குது. ஒரு ஜனநாயக வெளி இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து கலைக்குழுவுடைய தொடர்ந்து செயல்பாடுக்கு மிகப்பெரிய அளவில் அடிப்படைகளை வழங்குகிறது. அதை விட மிக முக்கியமான காரணம்னா மக்கள் ஆதரவு. மக்கள் ஆதரிக்கலைன்னா நீங்கள் நாடகம் குழு எப்படி இயங்க முடியும்? பல நாடக குழுக்கள் இருக்குது. அவங்கெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ சொல்லி எங்களை விட வயது மீறிய நாடக குழுக்கள்லாம் உண்டு. எப்போதாவது ஒரு முறை ஒரு நாடகம் செய்வர்களாக கூட அவர்கள் இருக்கலாம். நான் அவர்களை குறைத்தெல்லாம் மதிப்பிடலை அல்லது அவர்களை குறை சொல்லணும் என்பதற்காக சொல்லலை. ஏன்னா எங்களுடைய செயல்பாடுன்னா குறைந்தபட்சம் நாங்கள் மாதம் 3-4 நிகழ்வாவது நடத்த வேண்டியிருக்குது. நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் வாரம் 2 நிகழ்ச்சியெல்லாம் நடத்தின காலம்லாம் உண்டு. இதுக்கெல்லாமே காரணம் நாங்கள் தேர்வு செய்கிற நாடகங்கள், நாடகத்தினுடைய நாடகத்தினுடைய கதைப்பொருள், அது நாடகம் நிகழ்த்துகிற உரையாடல், இவையெல்லாம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அது மக்கள் அளிக்கிற ஆதரவு, இதனால தான் தொடர்ச்சியான செயல்பாடு சாத்தியமாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ சென்னை கலைக்குழு இப்போ கலை ரீதியான ஒடுக்குதலுக்கு ஆளாயிருக்கா? இப்போ அதிகார
மையத்திலிருந்து அது மாதிரியான நெருக்கடிகளை சென்னை கலைக்குழு தன்னுடைய படைப்புகளுக்காக எப்போதாவது எதிர்கொண்டிருக்கிறதா? நிச்சயம் எதிர்கொண்டிருக்கு. அது ஒரு காலத்தில் நாங்கள் நாடகம் போட்டோம், முற்றுப்புள்ளின்னு ஒரு நாடகம் போட்டோம். அப்போ பாரத் ஒரு கவர்னர் ஆட்சி நடக்குது. அப்போது பாரத் பந்துன்னு அகில இந்திய அளவில் ஒரு போராட்டம் நடக்கிறாங்க. தொழிலாளர்கள்லாம் ஒரு கதையோடப்பு போராட்டம், எல்லாருமே தொழிலாளர்கள், மக்கள், வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து. பந்துன்னா தானே எல்லாமே, வேலை நிறுத்தம் மட்டும் இல்லை, முழு அடைப்பு நடக்குது. இந்த முழு அடைப்புக்கு ஆதரவாகவும் நாங்கள் நாடகங்கள் பல இடங்களில் போட்டு வர்றோம். அப்படி சைதாப்பேட்டை ராயப்பேட்டை அருகில் அந்த நாடகத்தை நாங்கள் போடுற போது ஒவ்வொரு இடத்துலையுமே வீதி நாடகத்தை பொறுத்த வரைக்கும் வீதி நாடகத்தை நிகழ்த்துவதற்கு அனுமதி பெற தேவையில்லை. அவர் எப்படி ரோட்டில் போய் ஒரு பல்படி விற்கிறாங்களோ அல்லது பாம்பு வித்தை காட்டுறவங்க இருக்கிறாங்களோ அல்லது கதை குத்தாடி செய்கிறாங்களோ அதுபோல தான் வீதி நாடக கலைஞர்களும். இதற்கு போலீஸோடைய அனுமதி வேணும்னா நீங்கள் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், அது மைக்கெல்லாம் ஒலிபெருக்கெல்லாம் பயன்படுத்திங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் வாங்கணும். இதுதான் யதார்த்தமான சட்டம். மேடையில் நடக்கிற நாடகங்களுக்கான அனுமதி என்பது அது ஒரு மெட்ராஸ் டிராமாட்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட்னு தனி ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் இயங்குகிற விதம் தனி, அது ஒரு கிருத்தியான சட்டம். அதை கூட நீதியரசர் சந்துரு செயலிழக்க செய்து வைத்தார் தன்னுடைய ஒரு அப்சர்வேஷனில். அது ஒருங்க. ஆனால் வீதி நாடகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் பர்மிஷன் அல்லது அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் சட்டம். ஆனால் போலீஸ்காரங்களுக்கு தெரியாது. அவங்க பர்மிஷன் வாங்கலையான்னா கேட்பாங்க. நாங்களாம் எடுத்து சொல்லுவோம். எப்போ பர்மிஷன் வாங்கணும்னா ஒரு பிஏ சிஸ்டம், மைக் செட்டு, ஆம்பிளிஃபயர்லாம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அதுக்காக சில பேர் பர்மிஷன் வாங்குவாங்க. நான் எங்கள் நாடகத்தில் தெரு நாடகங்களில் பெரும்பாலும் மைக் செட்லாம் நாங்கள் பயன்படுத்துறதில்ல. ஏன்னா ஒரு வட்ட அரங்கில் சுற்றி பார்வையாளர்கள் உட்காந்துருக்கிற மாதிரி நாங்கள் நாடகங்களுடைய வடிவமைப்பு இருக்கும். அதில் மைக்கை பயன்படுத்துறது, ஒலிபெருக்கை பயன்படுத்துறது அது இன்னொரு விதமான சிக்கல். அது அதற்கேற்ற மாதிரி எங்களுடைய குரல் வளம், நடிப்பு பாணி எல்லாம் வேறு விதமாக இருக்கும். நாங்கள் மைக்கை நம்பி நாடகம் நடத்துறதில்லை. ஆனால் அந்த ஏற்பாடு செய்கிறவங்க அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தொடக்கத்தில் அல்லது நிறைவில் ஏதாவது செய்வதற்காக அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு இடத்துல நாடகம் நடத்திட்டு இருக்குது. அது ஒரு பெரிய தெரியுதான். ஆனால் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் நாடகம் நடத்திட்டு இருக்கோம். போலீஸ்காரர் நாடகத்தை கலைஞ்சு போக சொல்கிறாரு, இது பர்மிஷன் இல்லைங்கிறாரு. இது மாதிரி அவரவங்க மைக் செட்டு பர்மிஷன் வாங்கினவங்க போய் பேசுகிறாங்க. இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் ரோட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, அப்படி ஓரமாக நின்று பண்ணணும். ஓரமாக தான் நின்று பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் கேட்கல. அவர் கலந்து போக சொல்கிறாரு. உடனே பார்வையாளர்கள் பெரிய அளவில் நாடகத்தில் இன்வால்வ் ஆகிருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போலீஸுக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் கடைசியில் பின்வாங்கி போயிடுச்சு. இப்போ நாங்கள் நாடகத்தை முடித்த பிறகு திரும்பி அப்போ நான் மயிலாப்பூரில் தங்கியிருந்தேன். திரும்பி என்னுடைய அறைக்கு வந்தேன். என்னுடைய அறையில் தான் நாடக பொருட்கள்லாம் இருக்குது. ஒரு ஆட்டோவில் எங்கள் அறையில் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம். என்னுடைய அறையில் இருக்கிறவங்க எல்லாருமே அது பிரம்மச்சாரிகளுடைய தங்குகிற விடுதி. அது மயிலாப்பூர் கோயில் பக்கத்தில் பிச்சிப்பிள்ளை தெருன்னு இன்றைக்கி கூட இருக்குது. அது இப்போ ஒரு கல்யாண மண்டபமெல்லாம் மாற்றிட்டாங்க. அப்போ ஒரு 25 அறைகள் இருந்தது. அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த விடுதிக்கு வந்துட்டோம். மறுநாள் என்னென்னா, மறுநாள் போலீஸ் அந்த ரைடு வந்துட்டாங்க. வந்துட்டு எங்களுடைய நாடக பொருட்கள் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க. நாடக பொருட்கள்லாம் நாசம் பண்ணிட்டு, கைப்பற்றிட்டு இதெல்லாம் நாசம் பண்ணுறது, தகவலை கிழிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற என்னுடைய அறையில் இருக்கிற புத்தகங்கள்லாம் வாரி அரைச்சி கைது செய்து என்ன மட்டும் இல்லை, என்னுடைய அறையில் இருக்கிற பக்கத்தறையில் இருக்கிற இந்த நாடகத்துக்கு சம்மந்தமே இல்லாத பல பேரெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு 8 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பாரத் பந்துலாம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே இது கைது பண்ணுவாங்க. ஏன்னா தடுப்பு காவல் சட்டத்துக்கு எங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. குண்டர்கள் சட்டத்தில் கைது பண்ணிவிட்டு அப்புறமா 2 நாள் கழித்து, பாரத் பந்த் முடிஞ்சு 2 நாள் கழித்து தான் எங்களை விடுதலை செய்தாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, குண்டர்கள் சட்டம், தடுப்பு காவல் சட்டம்லாம் இந்த மாதிரி வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னால் தான் தடுப்பு முன்னெச்சரிக்கையில் கைது செய்வாங்க. ஆனால் எங்களை 1 வாரத்துக்கு முன்னாலே கைது செஞ்சு வச்சுட்டாங்க. அது ஒன்று. அது ஒரு விதமான எங்கள் மீது தொடுக்கப்பட்ட அடக்குமுறை. அது எங்கள் நாடக செயல்பாடு மேலே இருக்கிற ஆத்திரத்தில் தான் அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அப்போ புலிகளுடைய செயல்பாடுகள் தொடர்பாக பெரிய ஒரு போலீஸில் ஒரு பெரிய நடவடிக்கைகள் அதிகமாக இருந்தது.
அந்த அது 80களுடைய இறுதியில். அப்போ வந்து என்னென்னா ஒரு தடவை எங்கள் ரூமில் வந்து ரைட் பண்ணாங்க. நான் அதை கொஞ்சம் அப்படியே சென்ஸ் பண்ணி, நான் அன்றைக்கி ரூமில் இல்லை, ஆனால் என் ரூமில் இருந்தவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சும்மா அன்றைக்கி வந்துருந்த சில கெஸ்ட்டு வந்து தங்கியிருந்தாங்க, அவரெல்லாம் கைது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அடக்குமுறைகள்லாம் நடந்திருக்குது. சில நேரங்களில் வந்து நாடகம் நடத்துகிற போது, தேர்தல் மாதிரி நாடகம் நடத்துகிற போது சில இடங்களில் மாற்றுக் கட்சியிலேருந்து ஒரு எரிச்சல் விட்டுற விஷயங்கள்லாம் வரும். அது இல்லாமல் சில நாடகங்கள் அந்த பகுதி மக்களை வந்து கிளர்ந்தழச் செய்கிற மாதிரியும், அதிகாரத்தின் முகத்துக்கு முன்னால் உண்மையை பேசுகிற மாதிரி இருக்கிற போது அந்த அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவங்களாம் அது எரிச்சல் வரும். அவங்களுடைய அடிவருடிகளாக இருக்கிறவங்க வந்து சில சச்சரவுகள்லாம் செய்வாங்க, நாடகம் நடக்கிற போது தொந்தரவுலாம் செய்வாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, பெரிய அளவில் நாடகத்தில் ஆக்டர்ஸே அதை ஹேண்டில் பண்ணுவாங்க, அப்புறம் பார்வையாளர்கள் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. பெரிய அளவில் எங்களுக்கு எதிராக திரும்பாமல் அது நடந்து போயிடும். இதுதான் ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கலை ஆதரவு வந்து மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு, பார்வையாளர் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ சென்னை கலைக்குழுவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சென்னை கலைக்குழு வந்து மேடைங்கிற நிகழ்த்துக்களம் நோக்கியும் நகர்ந்திருக்கு. ஆனாலும் அதனுடைய முதன்மையான அடையாளம் அப்படிங்கிறது வந்து வீதி நாடகம். வீதி நாடகம்ங்கிற அந்த வடிவத்தை பார்த்து இப்போ வந்து அதிகார மையத்திற்கோ இல்லை வந்து சட்டத்தை வந்து பரிபாலனம் செய்பவர்களுக்கோ அது பதற்றம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? முக்கியமாக அந்த வீதி நாடகம் அப்படிங்கிற அதனுடைய வடிவத்தின் மேலே அது ஈர்க்கிற தன்மையால் அதன் மேலே இந்த பதற்றம் உருவாக்குதா? வீதி நாடகத்தினுடைய உண்மையான கூறுகள் என்னங்கிறத நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு சொல்லுங்கள். இன்னைக்கு வீதி நாடகம் வந்து பல தளங்களில் நடக்குது. இப்போ கூட பாருங்கள், அரசாங்கத்திற்குடைய ஒரு திட்டமாக இல்லம் தேடி கல்விங்கிற திட்டத்தில் வீதி நாடகம் நடக்குது, பலவிதமாக நடக்குது. சில வளர்ச்சி நிறுவனங்கள் அல்லது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனில் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸு இவெல்லாம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு உருவாக்கணுங்கிறதுக்காக வீதி நாடகங்கள் போடுறாங்க. வீதி நாடகத்தோட தன்மைகள் பல விதமாக மாறிப்போச்சு. ஆனால் வீதி நாடகம் தோன்றிய அதோட வரலாற்று ரீதியான காரணங்கள் வேறு, அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் உண்டு, அதுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. அதில் என்னென்னா, வீதியில் போய் வீதியை போனதால் வீதி நாடகம், மேடையில் பண்ணால் மேடை நாடகம் என்பது அர்த்தம் இல்லை. வீதியில் போய் நாடகம் நிகழ்த்துது, மக்களை தேடி சென்று நாடகம் நிகழ்த்துகிறது அப்படிங்கிற அந்த பழக்கம் என்பது எல்லா மக்கள் சமூகத்திலையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தது. இப்போ தமிழ் சமூகத்தில் சொன்னால் பாணர் விரலியர்கள்லாம் யார்? அவங்கெல்லாம் வந்து நிகழ்த்து கலைஞர்கள் தான். பாடி ஆடி விரல்பட உணர்வுகளை வெளிப்படுத்துவதால் விரலியர்னு பேர். ஆடல் பாடல்களோட மக்கள் இருக்கிற இடங்களில் அவையிலையும் போய் மன்னருடைய அவையிலையும் பண்ணுவாங்க, மக்கள் கூடியிருக்கிற வயல்வெளியிலையும் போய் பண்ணுவாங்க, அம்பலத்துலேயும் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஒரு முறை எல்லா மக்கள் சமூகத்திலையும் இருந்திருக்குது. அது மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஷேக்ஸ்பியரோட குளோப் தியேட்டர், ஷேக்ஸ்பியர் காலத்தில் நடந்த குளோப் தியேட்டர் வந்து ஜனங்களை தேடி போயிட்டு அங்கே போய் மேடை போட்டு சந்தை மாதிரியான கூட்டங்களில், சந்தை நடக்கிற இடங்களில் நாடகம் நடத்துகிறது தான் குளோப் தியேட்டருடைய பணி. அதுக்காகத்தான் ஷேக்ஸ்பியர் அப்படிப்பட்ட நாடகங்கள்லாம் எழுதினார். இதெல்லாம் வரலாறு. முற்றிலும் முற்றிலும். நீங்கள் இப்போ சொல்கிற அந்த ஆம்லெட்டில் வர்ற டு பி ஆர் நாட் டு பி அப்படிங்கிற அந்த சாலிலோக்கி, அது அந்த சோலோ மோனலாக் இருக்குல்ல, அது மோனலாக் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹையர் ஃபெடஸ்டலில் ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் நிசப்தமான ஒரு சூழ்நிலையில் நடிகன் வந்து ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு கவனக்குவிப்பை பார்வையாளர்கிட்ட பெறுகிற ஒரு சூழலில் நாடகம் நடத்துகிறாங்கல்ல, அப்படி எழுதப்பட்டதே வந்து அப்படிப்பட்ட சூழலுக்காக எழுதப்பட்டதில்லை. பின்னால் மேடையில் வந்து சீன் செட்லாம் மாறும். அந்த நேரத்தில் வந்து பார்வையாளர்கள் ஏதாவது ஒரு கவனத்தை திசை திரும்பக்கூடாதுன்ட்டு பார்வையாளருடைய கவனத்தை திரும்புறதுக்காக முன்மேடைக்கு, அதாவது தாழ்மேடைன்னு நம்ம சொல்லுவோம், நான் அந்த மேடையோட முன்பகுதிக்கு வந்து பார்வையிட்டு உரையாடல் நடத்துறது தான் அந்த சாலிலோக்கியோட பர்பஸ், மோனலாக்கோட பர்பஸ். பாருங்க, ஆனால் இன்னைக்கு அது எப்படி மாற்றம் பெற்றிருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து இப்படி நம்மளுடைய பாரம்பரியம் இப்படி இருக்கு. அதாவது பார்வையாளரையும் ஒரு பங்கேற்பாளராக, பங்கேற்பாளர் இல்லை, அவங்க மேடையில செட்டிலாம் மாத்துறாங்க. அப்போ ஒரு கேப் இது இல்லை, ஒரு சலசலப்பு ஏற்பட்டுரும்ல, அந்த சலசலப்பை ஈடுகட்டுவதற்காக மேடையோட முன்பகுதிக்கு வந்து பார்வையாளரோட ஒரு என்கேஜ் பண்றது தான் இந்த மோனலாகோட பர்பஸ்.
இதை வந்து ஷேக்ஸ்பியர் நாடகத்தை ஆய்வு செய்தவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆங்கிலத்தில் நாடகம் எழுதியிருக்க மகேஷ் தத்தானி அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் இந்த தகவலெல்லாம் வலுவாக சொல்லியிருக்கிறார். குளோப் தியேட்டருடைய செயல்பாடுகள் இதுதான் வந்து நம்முடைய மரபு. இப்போ நாம் செய்கிற இந்த வீதி நாடகங்கிறது என்னென்னா கொஞ்சம் மாறுதலான ஒரு தன்மை உண்டு. எந்த கதையும் எந்த நாடகமும் எல்லாத்துலேயுமே கதை மாந்தர்கள் யாராக இருந்தாங்க ஒரு காலம் வரைக்கும்? மன்னர்களாக இருந்தாங்க, பெரிய பிரபுக்களாக இருந்தாங்க, அவர்கள் தான் கதை மாந்தர்களாக இருந்தாங்க. சாதாரண மனிதர்கள் எப்போ கதை மாந்தர்களாக மாறுறாங்க என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாவல், சிறுகதை என்ற வடிவங்கள்லாம் தோன்றிய பிறகு, இதெல்லாம் வந்து இலக்கிய வடிவங்கள்லாம் தோன்றிய பிறகு அப்படிலாம் வர்றாங்க. அதே மாதிரி நாடகத்திலேயே இந்த ஒரு மாற்றம் வருது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிரிட்டனில் இருக்கிற சுரங்க தொழிற்சாலையிலையும் அல்லது வந்து இரும்பு உருக்கு தொழிற்சாலையிலையும் வேலை செய்கிற தொழிலாளிகள்லாம் அவருடைய பணி நிலைமையில் இருக்கிற சிக்கல்களெல்லாம் வேலை முடிஞ்ச பிறகு அந்த வாயிலில் வந்து அவங்களுடைய ஃபேக்ட்ரி கேட்டில் வந்து நின்று தங்களுடைய கதையை தாங்களே நடித்தாங்க. அப்போ தான் வந்து இந்த அமெரிக்காவில் இந்த ஆப்ரோ அமெரிக்கர்கள்லாம் அவருடைய கருத்து, அவருடைய எழுச்சி ஏற்படுது. அதில் வந்து லாங்ஸ்டன் ஹியூஸ்னு ஒரு கவிஞர் உண்டு, ஆப்ரோ அமெரிக்க கவிஞர். அவர் சொல்லுவார், ஐ ஆம் த சிங்கர், ஐ ஆம் த சாங் என்று. அதாவது நான் தான் பாடகர், நான் தான் பாடல், நானே பாட்டும் நானே பாடலும் நானேன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு ஒரு இன்னொரு அர்த்தம். ஆனால் அவர் சொல்கிறது அதே அர்த்தம் தான், பாட்டும் நான் தான், பாடக்கூடியவனும் நான் தான் அப்படின்ட்டு. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் தான் இப்போ பாட போகிறோம், இவனுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் பேச போகிறோன்னு. அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் தங்களை பற்றி போடுகிற ஒரு நாடகமாகத்தான். அதுக்கு ஒரு மேடையெல்லாம் கிடையாது. அப்போது திறந்த வெளியில் ஃபேக்ட்ரி கேட்டில் அங்கே இருக்கிற வசதிகளில் ஒரு நாடகத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படித்தான் நவீன வீதி நாடகத்தினுடைய தொடக்கம் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்புறம் இந்த வடிவம் பரவலாகுது. இப்படி பரவலாகிற போது சோவியத் யூனியன், ரஷ்யாவில் புரட்சி நடந்த பிறகு அது சோவியத் யூனியன் என்ற பேரில் ஆட்சி நடக்குது. அந்த ரஷ்ய புரட்சி புதிய அரசாங்கத்துக்கு எதிராக பலவிதமான எதிர்கிளர்ச்சி நடக்குது. சில நிலச்சுவார்ந்தார்கள், நிலப்பிரபுக்கள், அதெல்லாம் குலாக்குகள்னு சொல்லுவாங்க, அவங்களாம் எதிராக புரட்சி நடத்துகிறாங்க. அதுக்கு எதிராக செஞ்சேனை இயங்குது. இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் இந்த புதிய புரட்சிகர அரசாங்கத்துக்கு ஆதரவு தேடி வந்து மெயர்ஹோல்டுன்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், தெருவில் போய் திறந்த வெளியில் போய் நாடகம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் மெயர்ஹோல்டுங்கிறது யாருன்னா பின்னால் வந்து அவர் தான் பயோ மெக்கானிக்ஸ்னு நாடகத்திலே அந்த நடிப்பு முறையில் ஒரு புதிய பாணியை கொண்டு வந்தார். உடலை பிரதானமாக முன்னிறுத்தி நாடக செயல்பாட்டை வடிவமைப்பு தான் அது. ஆமாம், ஸ்டானிஸ்லாவ்ஸ்கிக்கு பிறகு. ஆமாம், ஸ்டானிஸ்லாவ்ஸ்கிக்கு பிறகு 1921, 22 அவர் எழுத்த நாடகம் வந்து மயாகோவ்ஸ்கிங்கிற அவங்க பெரிய கவிஞர் அவருடைய எழுதின மர்ம கோமாளி என்கிற ஒரு நாடகம் தான். மிஸ்ட்ரி போஃபேன்னு அது ஒரு விவிலிய கதையை அடிப்படையாக கொண்டது. அது வந்து புதிய அரசாங்கத்துக்கு ஆதரவாக நடத்தப்பட்டது. அந்த நாடகத்தில் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்தது யாருன்னா செர்கி ஐசன்ஸ்டீன். அவர் தான் உலக சினிமாவினுடைய ஒரு இலக்கணத்தை உருவாக்குறது முக்கியமான ஆள். அவருடைய பேட்டில்ஷிப் பொட்டம்கின், இவான் த டெரிபிள்லாம் ரொம்ப எல்லாம் உலக சினிமாவை பார்க்குறவங்களுக்கு, அதுவும் சினிமா மாணவர்களுக்கு நல்லா தெரிந்த ஒரு பெயர். மாண்டேஜ் கோட்பாடு, எடிட்டிங், அப்படி சினிமாவை கோட்பாட்டு ரீதியாக ஒரு வரையறுக்கிறதுல அடிப்படையான சில தரவுகளை தந்தவர், அவர் முன்மாதிரிகளை தந்தவர். அவர் தான் அதில் உதவி இயக்குனராக வேலை செய்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நாடகம் தான் அது. இதற்கு பிறகு இந்த மாதிரி மக்களை தேடி சென்று நாடகம் நிகழ்த்துவது, தாங்கள் நம்புகிற ஒன்றிற்காக நாடகம் நிகழ்த்துவது நடக்குது. இதுதான் வந்து வீதி நாடகத்துடைய வரலாற்று பாரம்பரியம். பெரும்பாலும் அந்த நாடகங்கள்லாம் என்ன நினைச்சிடும், அதிகாரத்தின் முகத்திற்கு முன்னால் உண்மையை பேசியது. இதுதான் வந்து இன்னைக்கு அதிகாரத்தின் முகத்துக்கு முன்னால் உண்மையை பேசுகிற போது அதிகாரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அதிகாரத்துக்கு எதிராக கிளந்து விடுகிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு நேசம் காட்டுகிற ஒரு செயல்பாடாக மாறுது. அவர்கள் அதை ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த பின்னணியிலே இன்னைக்கு நாடகம் நடக்குதுன்னா நடக்குது, ரொம்ப குறைவாக நடக்குது. இப்போ நாங்கள் நடத்துகிறோம், ஒரு 4-5 குழுக்கள் இருக்குது இந்தியா முழுக்க. ஆனால் பெரும்பாலும் என்னென்னா வீதி நாடகம் என்பது அது பலவிதமாக வளர்ச்சி அடைந்து அது விழிப்புணர்வு ஊட்டும் நாடகங்களாக அல்லது மக்களுக்கு வந்து நல்வழி காட்டுகிற நாடகங்களாக அப்படிலாம் மாறுது. இப்படிலாம் மாறுறதுல சரியா தப்பான்னு கேட்டால் நாம் ஒன்றும் அதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது, எது சரி எது தப்புன்னு. ஆனால் நாங்கள் நம்புறது மக்களை ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுவது, மக்களுடைய
நலன்களுக்கு எதிரான மக்களுடைய பொது புத்தியோடு முரண்படுவது. இதுதானே இப்போ மக்களுடைய பொது புத்தி என்ன இருக்கு, பெண்ணுக்கு எதிராக இருக்குன்னா அப்போ மக்களோட பொது புத்தியில நாங்கள் வந்து முரண்படுறோம், அதை சவாலுக்கு அழைக்கிறோம், அதோட மல்லு கட்டுறோம். இப்படித்தான் எங்களுடைய நாடக செயல்பாடுகள், நாடக அணுமுறைகள் இருக்கு. ஆமாம், இது வந்து நீங்கள் கேட்டது வந்து முந்தி மாதிரி இருக்கான்னா நிச்சயமாக முந்தி மாதிரி இல்லை என்பதுதான் சொல்லலாம். ஆனாலும் எங்களை போன்ற நாடக குழுக்கள், வேறு சில நாடக குழுக்கள் இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றன. ஓகே.